சிம்மராசிக்கு செய்வின பாதிப்பு இருந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் செய்வினை வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, அதே மாதிரி உங்களுக்கு கூட ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி உங்க வீட்டு தெருவுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, இவங்களால உங்களுக்கு செய்வின பாதிப்பு வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமா சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க, நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேலையில சின்ன தப்பு இருந்தாலும் அதை நீங்க உங்களால அதை சகிச்சுக்க முடியாது. நீங்க தாராளமா அதை கேட்டுருவீங்க. கேட்டோன்னா என்ன ஆகும்னா, இது மூலயமா உங்களுக்கு ஒரு எதிரி உருவாவாங்க. உங்க கூட ஒர்க் பண்ணாதான் சொல்லுவாங்க பாருங்க, கூட இருக்கிறவனே தான் குழி பறிப்பான்ற மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இருக்கிறவங்களாலதான் பிரச்சனைகள் அதிகமே வந்துட்டு இருக்கும். வீட்லயே இருக்கிறது, எவ்வளோ வேலைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எல்லா வேலைக்குமே ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் வேலையே பார்க்க முடியல. சரி பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சா கூட ஒரு பிஸ்னஸ் பண்ண அதுவும் லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த பிஸ்னஸ் பண்ண அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து கூட்டு தொழில் எதனா செய்யலான்னு பார்த்தாலும் அதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சிம்மராசிக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சாவே உங்களால் போக முடியாது, பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலில் ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு அந்த ஃப்ராக்சர் மூலயமாவே காலை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மூளையில் பாதிப்பு அதிகம் ஏற்படுறது. ஏன்னா மூளையில் ஏதாவது பிரச்சனை அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த மூளை பிரச்சனையாலேயே பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை, மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டுறது, ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகுறது, இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு செய்வினைக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன அறிகுறிகள் தென்படும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே செய்வினை தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட செய்வினை செஞ்சிடறாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் பைக் நிறுத்தி இருந்தால் கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு செய்வினை வேடான்ற மாதிரி செய்வினை செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடுறாங்க. ஸோ அந்த செய்வினை இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசிக்கு செய்வினை பாதிப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்களால் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு நீங்கள் இந்த சிம்மராசியாக இருந்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்குள்ள இந்த கர்வம், அந்த ஒரு தலைமை பண்புன்றது அதிகம் இருந்துகிட்ருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தான் ஹெட் ஆகணும், உங்களை அடிமட்டமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நண்பர்களாலேயே பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் செய்வினை வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டு தெருவுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, இவங்களால உங்களுக்கு செய்வினை பாதிப்பு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இவங்களால தான் மோஸ்ட்லி சிம்மராசிக்காரர்கள் பிரச்சனைக்கு உள்ளாவீங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேலையில் சின்ன தப்பு இருந்தாலும் அதை நீங்கள் உங்களால் அதை சகிச்சுக்க முடியாது. நீங்கள் தாராளமாக அதை கேட்டுருவீங்க. கேட்டோன்னா என்ன ஆகும்னா, இது மூலயமா உங்களுக்கு ஒரு எதிரி உருவாவாங்க. ஸோ அந்த உங்க கூட ஒர்க் பண்ணாதான் சொல்லுவாங்க பாருங்க, கூட இருக்கிறவனே தான் குழி பறிப்பான்ற மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இருக்கிறவங்களால தான் பிரச்சனைகள் அதிகமே வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க இந்த செய்வினை இருக்கு அப்படின்னீங்கன்னா வேலைக்கு போகணுமே தோணாது. அந்த வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு இப்போ நீங்க காலைல எழுந்துட்டாவே இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐயோ நாளைக்கு மண்டேவா நான் ஸ்கூல் போகணுமா அப்படின்னு பசங்க யோசிக்கிற மாதிரி, நாளைக்கு மண்டேவா வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது உண்டு பண்ணிடும். இது எல்லாமே செய்வினைக்கான ஒரு அறிகுறி தான்.
ஏன்னா வந்து ஒரு வேலைக்கு போனாதான் வந்து நம்மளால சாப்பிட முடியும், சம்பளம் வரும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா கடன் பிரச்சனை அதிகமாகும். உங்களால வேலைக்கு போக முடியாது, வேலையிலேருந்து உங்களை தூக்கிடுவாங்க, வேலை மூலயமா பிரச்சனை வர்றது, இந்த வேலையே கிடைக்காம வீட்லேயே இருக்கிறது. எவ்வளோ வேலைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எல்லா வேலைக்குமே ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் வேலையே பார்க்க முடியல. சரி பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சா கூட ஒரு பிஸ்னஸ் பண்ண அதுவும் லாஸ் ஆயிடுச்சு, அடுத்த பிஸ்னஸ் பண்ண அதுவும் லாஸ் ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து கூட்டு தொழில் எதனா செய்யலான்னு பார்த்தாலும் அதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சிம்மராசிக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே செய்வனுக்கான அறிகுறிகள் தான். அதே மாதிரி எது சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாது, உங்களுக்கு வாமிட் வர்றது, டிசென்ட்ரி ஆகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாவே உங்களால போக முடியாது, பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். போகும்போது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, இல்லை அங்கே போனதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையே இருக்காது. போகலான்னு நினைச்சா தப்பா பிரச்சனை வர்றது, திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சா போக முடியாம இருக்கிறது, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு பொங்கல் வச்சுட்டு வரலாம்னு நினைச்சாலும் வைக்க முடியாம போறது, இது எல்லாமே செய்வின பாதிப்புக்கானதான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வீட்டில் வளர்க்குற இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துடுறது, அதுங்க ஏதாவது ஒரு அடிபட்டு அதுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு அந்த ஃப்ராக்சர் மூலயமாவே வந்து காலை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மூளையில் பாதிப்பு அதிகம் ஏற்படுறது. ஏன்னா மூளையில் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த மூளை பிரச்சனையாலேயே பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை, மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டுறது, ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகுறது, இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு செய்வினைக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். வயிறு வலி, அடிக்கடி வயிறு வலி இருக்கிறது, அதே மாதிரி இந்த வயிற்றுல வந்து இந்த டியூப் வளர்ந்துருக்கு, அந்த டியூப்பை வந்து கட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது, அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வர்றது, இது எல்லாமே செய்வின பாதிப்பான அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு. சிம்மராசிக்காரருக்கான பரிகாரம், சிம்மராசிக்காரர்கள் என்னென்னா நெருப்பு ராசிக்காரர்கள். இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு 51 விளக்கு, அதாவது குலதெய்வம் கோயிலாக இருந்தால் பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா ஏதாவது காளி கோயில் அந்த மாதிரி உக்கிர தெய்வங்கள் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு 51 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் செய்வின பிரச்சனை இருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பண்ணியும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தாராளமா என்ன நீங்க அணுகலாம். திரையில தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய செய்வின பிரச்சனை இருந்து நீங்க விடுபடுவீங்க. எனக்கு கால் பண்ணும்போது உங்களுக்கான பிரச்சனைகளை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாகம்மா காளியம்மா மூலயமா உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். உங்களுக்கான அந்த நல்லபடியான ஒரு நல்வாழ்க்கையை நான் உண்டு பண்ணி தருவேன்.